பணியாரத்தை வாயில வைக்க விட மாட்டேங்கிறாங்களே. வாடா ஒத்தக்கண்ணா. என்ன உங்களை ஊரெல்லாம் தேட்டோண்ணே, எங்கேயுமே இல்லைங்கண்ணே. இங்க இருக்கல்ல, எதுக்கு தேண்ணே? உங்க ஞாபகத்தை ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேண்ணே. ஏன்டா வர்றவனுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நான் என்ன குடைவலா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே. நீங்க பெரிய வித்வானண்ணே. நீங்க பெரிய மேதண்ணே. ஓ, சுத்துப்பட்டி கிராமத்துல உங்களுக்கு ஈடுன யாருமே இல்லைண்ணே. அடடா. சரி, இந்தா இந்த பணியாரம் தின்ட்டு போ. பணியாரம் தின்னவனே தெரிச்சு போகுண்ணே. அப்படியா? அப்போ உடம்பு மூடுறதுக்கு சட்டை இல்லாம இருக்கிற, என் கூட வா, ஒரு சட்டை வாங்கி தரேன். சட்டை விட கொஞ்ச நாள் கிழிஞ்சு போகுண்ணே. காலுக்கு செருப்பு இல்லாம இருக்கிற, இந்த செருப்பு போட்டுக்கோ. செருப்பு கூட அறுந்து போகுண்ணே. அப்ப என்னடா கேக்குற? ஊர்ல எல்லாரும் என்ன ஒத்த கண்ணா ஒத்தானு சொல்றானே. கொடுமடா. இந்த ஒத்த கண்ணால ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் ரசிக்க முடியலண்ணே. இது அதை விட கொடுமடா. உங்ககிட்ட 2 கண்ணு இருக்குல்லண்ணே. இருக்க. அதுல ஒரு கண்ணு நோண்டி எனக்கு கொடுங்கண்ணே. எது? இந்த 2 கண்ணுல ஒண்ணு நோண்டி கொடுத்தா அந்த நொல்லையில வச்சு அமுக்கிக்குவேன். அந்த துணியை வச்சு என்கிட்ட கொடுத்துவேன். அதை கட்டிட்டு அரையணும். ஆஹா, என்ன புத்தாத்தனமா பிறந்திருக்கீங்கடா. வாடா வாடா. பாரு, திரும்ப என்ன நல்லா பாரு, கண்ணை காட்டு. ஐயோ, இருந்த ஒரு கண்ணு போச்சு. ஐயோ, போச்சா? இப்ப கரெக்டா இருக்கும்போ. இனிமே செத்த கண்ணான்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு யாருக்காவது கண்ணு வேணுமா? யாருக்குமே வேண்டாமா? ஆறது வீட்டுல வெளியிலதான் வா. யார் நீங்க? என்ன படம்? இவன் தாண்டி நீ கட்டிக்க போற ஆளு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. பாரு, பாத்துருவோம். யாருங்க நீங்க? என்ன எதுக்கு சுத்துறீங்க? விஷயம் இருக்கு மாப்பிள்ள. உங்களுக்கு என்னங்க வேணும்? பாட்டி, வேட்டி சட்டையெல்லாம் நல்லா இருக்கு. அடி யாரு இவ கிறுக்கச்சியா இருக்கா? கட்டிக்க போறவன் சரியா பாருடி. மாமா ஓடியா மாமா, ஒரு காப்பாடுங்க மாமா. விடு விடு. ஒரு ஆம்பளை வேட்டியை பிடிச்சிருக்கிறியா? நீ ஒரு பொம்பளையா? ஏய், எங்க ஊர்ல சீலை கட்டினவங்க எல்லாம் பொம்பளை தான். உங்க ஊர்ல சீலை கட்டினா ஆம்பளையாப்பு. ஏய், தொங்குன காது. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? ஒத்த தவள் காத்த முத்துன்னு சொல்லி பாரு. 18 பட்டிக்கும் தெரியும். இந்த பட்டவாவை பத்தி கேட்டு பருவம் பாட்டு தெரியும். ஆத்தல நல்ல அடுப்பு மூட்டி, வாழை மரத்துல விறகு வெட்டி, சாரமலையில ஒல வச்சு, சரளிக்கல்லையே கஞ்சியா காத்துறவடா இந்த பட்டம்மா. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு விடுவேன் பாடாவா. எப்போ கிளவி வாயி கன்னியாகுமரி வரைக்கும் கிளிகிறான் சாமி. இவளை சமாளிக்கிறது பழனிசாமி தான் சரி. பழனிசாமி, பழனிசாமி, வா வா. யார்கிட்ட வந்து ஓட்ட காதை வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிப்புக்கிற? என்னன்னு கேளு. என்னப்பா அது? நீ வீரமான ஆம்பளைன்னு பார்த்தா கிளவி பார்த்துட்டு கொட்டாய் விட்டு நிக்கிற. கடப்பாறைய முழுங்கினவன் கக்கவா முடியும்? வாடா வாடா. தொங்குன காதுன்னு நான் சொன்னேன். ஆடமலையில நனைஞ்ச ஓட்டத்தவளு என்கிட்ட வாலாட்டினா என்ன செய்வேன் சொல்லு? ஆளுன்னு சொல்லுவேன். சிப்பி எலும்ப கழட்டி சூப்பி வச்சு குடிச்சு போடுவேன். சூப்பியா? பழனிசாமி, சூப் வைக்கிற கிளவி வந்திருக்காடா. ஏய், நல்லா அமுக்குடா. டேய், என்னடா அது? சித்துவான் உறங்குறாங்க. தூட்டு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அத்தராத்திரில கொடை பிடிக்காதீங்க, அந்த உளுந்துரும். என்னமா வந்துருச்சீங்க? தூக்க வரல, தொல்லை பண்றாங்க. நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே? இருங்க வரேன். அண்ணா அண்ணா எந்திரிங்கண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா. எந்திரிங்கடா. வாங்கண்ணா வாங்கண்ணா. இதை கொஞ்சம் பிடிங்கண்ணா. எதுக்குடா? கொஞ்சம் இருங்க. மாமா கொஞ்சம் படுங்க. எங்க மாமா தூங்கணுமா, கொஞ்சம் வாசிங்கண்ணா. இவர் பெரிய மைசூர் மகாராஜா. நான் வாசிச்சாதான் அவர் தூங்குவாரா? நீங்க ஒண்ணு சும்மா வாசிக்க வேணா. இந்தாங்க 2 ரூபா. இது 2 ரூபாய்க்கு நான் வாசிக்கிறேன்னா? இது புடி, அங்க வெய்யே வந்து வாசிக்கிறேன். எப்படி ஊருக்குள்ள வந்தீங்க, காட்டு பண்ணி கூட திரும்பி வச்சு வேட்டு வச்சா கொண்டு விடுவேன். அப்படியே ஓடி போய். ஆஹா, இதெல்லாம் வாழ்க்கை. எந்த பயம் இல்லாம தனியா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறானே. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷனா? மரியாதை மரியாதை. நீங்க அந்த அம்மாவுக்கு புருஷரா? ஆமா, நான் அவங்களுக்கு புருஷரு, அவங்க எனக்கு சம்சாரரு. நான் ஓசி கேட்கிறேன், நீங்க தப்பா நினைக்காதீங்கண்ணா. உங்க குடல் நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இப்படி முழு பாட்டுல தனியா உட்கார்ந்து அடிச்சீங்கன்னா குடல் வெந்து போயிரும்னா. அதனால ஆளுக்கு பாதியா சேர் பிரிச்சிட்டோம்னா வேற குடல் ஆளுக்கு பாதியா வெந்து போட்டுமே. நான் தப்பா கேட்டுங்களா? சொல்லி டேய். இல்லப்பா, உன்ன மாதிரி
என் பொண்டாட்டி ஒரு நாள் கூட கவலைப்பட்டது இல்லம்மா. அடி. ஐயோ, இந்த நாய் குடிச்ச எச்சி கிளாஸ்ல எல்லாம் நான் குடிக்க வேண்டியது இருக்கு. இனிமே ஓசி குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வாங்கி வச்சுக்கணும். அடி. தம்பி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? இப்ப சுதி ஏறி இருக்கு, நான் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். அது வேணுமா? தம்பி, நான் அன்றாயர் போட்டு 6 மாசம் ஆச்சு. எனக்கு ஒரு அன்றாயர் தருவியா? அன்றாயர் தானே இப்பவே அவுத்து தர்றேன். அது வேண்டாப்பா, நம்ம பழனிசாமி இல்ல, ஐயா கோபுரம்ல கட்டிருக்கான், அவன் பையன் போடுறானே அன்றாயர், அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா? அது மாதிரி என்னங்கன்னா அவன் படுத்திருக்கும் போது அதையே உருவிட்டு வந்து தர்றேன். ஒரு கிளாஸ் போட்டு வைங்க. போட்டு வைடா. சரி. இந்தாங்கண்ணா போட்டுக்கங்கண்ணா. ஆனா ஒண்ணுன்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சது அப்பனும் மகனும் சேர்ந்து டின்னு கட்டிடுவானுங்க. அப்புறம் வயிற்றுக்கு சோறு கிடைக்காது. நான் சொல்ல மாட்டேப்பா, இது எனக்கு தான்டா. அடி. யார் அந்த நாயே? குடி குடி ராசா. வீட்டு வாசலே வச்சு குடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உங்க அப்பா வீட்டு காசுல ஒண்ணும் குடிக்கல. அப்பா வீட்டு காசுல குடிக்கலையா? அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். என்ன செய்வ? எதுவா இருந்தாலும் தெருவுல வச்சு பேசாத, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வா பாக்கலாம். வா பாத்துக்கலாம். போடி ஆம்பளை போடி. எப்படி கொண்டு வர மாதிரி பொண்டாட்டியா? விளையா ராஜா. கை விடுங்க. நீங்க தவல் வித்தாங்கிறத காட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு அரை கண்ணு கம்மியா இருந்தாலும் உள்ள கூட்டி போய் பொண்டாட்டிய பின்ன பிற பிரிட்டீங்கன்னா. யோ, அடிச்சது நான் இல்லையா, அவதாயா என்ன அடிச்சுட்டா? நீ தவல் வித்துவானா இல்ல தவல வித்தவனா? ஏய் ஏய் காத்து, என் புருஷனை அனாவசியமா குடிக்க வச்சு கெடுக்கிற நீ. சிப்பி எலும்ப கழட்டி சூப்பு வச்சு குடிச்சு போடுவேன், தெரியுமில்ல? தெரியாதுங்கம்மா, உங்க புருஷனை பார்த்தா தெரிஞ்சுட்டேன். உனக்கு சிப்பி எலும்பு வேணுமா வேண்டாமா? வேணுங்கம்மா. கிலோ என்ன விலைங்க? அடி கொண்டிக்காத பட்டு. எப்படி என் நடிப்பு? பிரமாதம் இல்ல பையன் அண்டடாயிரா. இத வச்சு அப்பனை மகனையும் ஆட்டிப்பட மாட்டேன். ஆட்டி பஞ்சமி, நான் ஜம்பிங். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய், யார் உனக்கு மாமா? நீதான்ப்பா. புருஷனோட தகப்பன மாமேன்னு சொல்லாம சித்தப்பன சொல்லுவாங்க. யார் உனக்கு புருஷன்? உங்க மகன்தே. அப்படி போட்டு காச்சே. என்ன சொல்ற? உட்காருங்க சொல்றேன். அட உட்கார்ப்பா, கதை நல்லா இருக்கும் போல இருக்க. உட்கார்ந்தாச்சு. சொல்லு தாயி. நேத்து ராத்திரி ஒரே இருட்டா இருந்தது. ராத்திரினா இருட்டா தான் இருக்கும். புயல் காத்தோட பயங்கர மழை பெஞ்சுச்சா. அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் அப்படியே கதவை திறந்தேனா, இருட்டுக்குள்ள ஒரு உருவம் என்ன அப்படியே தள்ளிக்கிட்டு உள்ள வந்துருச்சு. பார்த்தா உங்க மகன். அந்த நேரத்துல இந்த பையன் அங்க எதுக்கு வந்தான்? அவன் தான் பேச விடாம தள்ளிட்டே போயிருக்கானே, அதையாம்பா நோண்டி நோண்டி கேக்குற? என்னைய பேசவே விடல. இன்னும் ஒரு பாய்ச்சல். யார் மேல? என் மேல. அடே, கதையில இப்பதான சூடு பிடிக்குது. சொல்லு சொல்லு. எங்க தாத்தா தடுக்க வந்தாங்க. ருஷன் ஒரு கொத்து ஒரு அடி. ஓஹோ, முதல்ல ஃபைட், அப்புறம் ரேப்பா? ரொம்ப டாப்பு. அப்புறம் எங்க பாட்டி ஓடி வந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு அடி. யாரம்மா? எங்க பாட்டி. உங்க பாட்டிய நம்ம பையன் அடிச்சு விட்டானா? எங்க அவ ஏன் சிப்பி எலும்ப காட்டிடுவானு நானே பயந்து பயந்து திர்றேன். அவளை போய் நம்ம பையன் கும்மா குத்து குத்துறானா? நல்லா சுத்திரியம்மா, சுத்து சுத்து. உங்க மகன் உங்களுக்கு பேரும் பிறக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கல்ல? மாமா, இன்னைக்கு நல்ல பசி, ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா? குடிக்கிறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. அப்பா என்னாச்சுப்பா? மாமா, அப்பா என் கோவமா இருக்காரு. உள்ள போய் பாரு. மாமா, பொம்பளை பார்த்தோட மேல விடுற. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? நீ செட்டப் கிட்ட பண்ணிட்டியா? ஐயோ, செட்டப் பண்ணுவேன் என்ன பார்த்து செட்டப் பண்ணியான்னு கேக்குறாயா? ஏதோ நான் கறிக்கணும் ஒரு கிளாஸ் சாராயம் குடிப்பேன், அதுக்கு இவ்வளவு பெரிய படியா? ஐயோ, இத கேட்க நாதி இல்லையா? டேய் அப்பா, நேத்து ராத்திரி அவ வீட்டுக்கு போயிருந்தியா? இல்லையப்பா. பின்ன ஒரு வந்தாருன்னு கெடுத்தாரு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ மாப்பிள, இது என்கிட்ட விட்டு கேட்கிற விதத்தில் நான் கேட்கிறேன். சின்ன மாப்பிள, கொஞ்சம் ரிவேட் கீறி போடு. ஏய், எந்த விதத்தில் இவன் நேற்று இரவு உன்னை கெடுத்தான் என்று சொல்கிறாய்? அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? ஐயோ, விசிலு ரவுடி குடும்படாதே. போதும் ஆதாரம். உங்க மகன் தப்பு பண்ணதுக்கு இதை விட ஆதாரம் வேணும். டேய் கொனக்கண்ணா, ஓசி சாராயத்தை கொடுத்து என்கிட்ட இருந்து 2000 வாங்கி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியல்ல, இது அப்பனுக்கு மகனுக்கு தெரிஞ்சா என் கஞ்சி கட்டிடா. தெரியுதுல்ல, என் பேத்தி இங்கேயே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல 100,000 நீ தான் கொடுத்தேன், நான் விட்டுருவேன். வேணாம், இது 100,000 மேட்ரு. அப்படியே நீ அமுக்கு, நான் அவங்கள போய் அப்படியே அமுக்குறேன். அமுக்கு அமுக்கு, இதை நீ. மாமா, அவங்கிட்ட என்ன குசு குசு பேசிட்டு வர? உன் பையன் பொண்ணு கெடுத்தான்ல,
ஊருக்குள்ள நீயே போய் தண்டு போய் போல இருக்கு. ஆனா நான் சாட்சி சொல்லப்பா, கையில இருக்கிற அன்றாயிரம் சாட்சி சொல்லுது. இந்த பாரு, உன் பையன் ரேப் பண்ணதுக்கு 5 வருஷம், அவனை மறைச்சு வச்சதுக்கு 7 வருஷம், நீ தான் தூண்டி விட்டேன்னு தெரிஞ்சது வைய, வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும். இப்ப என்ன பண்ண சொல்ற? இன்னும் 2 மாசம் அந்த பொண்ணுக்கு வயிறு வெளியே வர போகுது, உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும். என்னவோ பண்ணு. எப்பா, வாழ்க்கையில யாருமே அன்றாயிரம் போடாதீங்கடா. நம்ம கல்யாணத்துல கூட இந்த தாண்டு தாண்டலையே. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 நாள் ஆகுது, இன்னும் அவன் சாப்பிடு. என்னது, எதிரில யாருமே இல்ல, இவன் யார சாப்பிட சொல்றான்? அமராவதி சாப்பிடு. ஓ, அமராவதி லவ்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுல. ஊட்டுங்க. என்ன சோளா ஊட்டுறீங்க, முட்டை ஊட்டுங்க. வடைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அத்தை ஊட்டுங்க. ஊட்டுங்க. குழம்பு கொஞ்சம் காட்டுங்க. சாப்பிடு. ஊட்டுங்க. ஐயோ, வெறுங்கட்ட கொண்டு வரானே, விட்ட வாயில வச்சு அமைக்கிறோம் இருக்க, நம்ம கையை கடிச்சு வச்சிருவோம். என்ன மாப்பிள்ள, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். பூரா சாப்பிட்டீங்களா? தினமும் இப்படியே சாப்பிடுங்க, அப்பதான் நமக்கும் கொஞ்சம் லவ் இருட்டி.